கடவுளை நாம் ஏன் வழிபட வேண்டும்? நல்ல கேள்வி. கடவுளை நம்ம ஏன் வழிபடும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கடவுளை நம்ம ஏன் வழிபடணும் அப்படின்னா, அவர் தான் நம்மளையும் காப்பாத்துறாரு, அவர் தான் உன்னையும் காப்பாத்துறாரு, நமக்குள்ள இருந்து அவர் தான் இயக்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நீ பாவங்கள் செய்ய மாட்ட, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்ட. அப்ப நீ கடவுளை நீ வழிபடல அப்படின்னா கண்டபடி பாவங்களை செஞ்சு இன்னும் நீ பெரும் துன்பத்துக்கு ஆளாயிடுவ. கடவுளை வழிபட வழிபட இறைவன் உன்னை நெருங்குவார். உன்னை நெருங்கும் போது கண்டிப்பா துன்பம் வரும். கடவுள் உன்னுட்டு விலக விலக கண்டிப்பா உனக்கு இன்பம் வரும். இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஆனா கடவுள் நம்மளை நெருங்கிட்டாரு, நமக்கு துன்பம் வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பின்வாங்கிடக்கூடாது. எனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் போதும், என்னோட கடவுள் நான் வழிபடுறதுல இருந்து நான் ஒதுங்கவே மாட்டேன், பின்வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வழிபட்ட அப்படின்னா கண்டிப்பா இறைவன் ஒரு நாள் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவார், கை கொடுத்து உன்னை மேல தூக்கிப்பார். ஆனா கடவுளை நீ முழுமையா கூட வழிபடாத, அரை பாகம் கூட வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கால் பாகம் வழிபட்டினா போதும். கால் பாகம் நீ இறைவனை முழுசா சரணடைஞ்சு நீ வழிபட்ட அப்படின்னா மீதி முக்கால் பாகம் அவர் கை கொடுத்து தூக்கிவார். அப்படிப்பட்ட அன்பு கொண்டவர் கடவுள், கருணை கொண்டவர் கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் நம்ம அடையணும், கடவுள் நம்ம வழிபடணும் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. முதல்ல நம்ம பக்தியிலிருந்து போகணும். 4 வழிகள் இருக்கு இறைவனை அடையறதுக்கு, 4 பாடங்கள் இருக்கு: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை அப்படின்றது பக்தி என்பது. எல்லா கோயிலும் போய் சாமியை போய் பூஜை பண்றது, மந்திரம் சொல்றது, இதெல்லாம் பக்தி, சரியை. கிரியைன்றது கடவுளை பத்தி பாடுறது, கடவுளை பத்தி புகழ்றது, இது கிரியை. அடுத்துட்டு யோகம்ன்றது உனக்குள்ள கடவுளை தேடுறது யோகம். யோகத்தை தாண்டினது ஞானம். இந்த யோகத்தை கடக்கும் போது யோகத்தின் உச்ச நிலை, யோகத்தின் முடிவு நிலை தான் ஞானம். அப்படிப்பட்ட ஞான நிலையில் தான் இறைவன் தெரிவார். கடவுளை வழிபட்டோம் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடோட வாழ்வோம். கடவுளை வழிபடல அப்படின்னா கண்டபடி வாழ்ந்து இன்னும் பல பாவங்களை செய்வோம். அப்ப குழந்தை பருவத்திலேருந்து நம்ம கடவுளை வழிபட நம்ம ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான பாதையில, ஒரு தூய்மையான பாதையில நம்ம வாழ்வோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம கடவுளை வழிபடல, கடவுள் நமக்கு என்னன்னு தெரியல, கடவுள் இல்லை அப்படின்ற தன்மையில இருந்தோம் அப்படின்னா நம்ம கடவுள் நம்பிக்கை வரதுக்கே இன்னும் பல ஜென்மம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். மறுபிறவி என்பது கட்டாயம் மனிதனுக்கு உண்டு. தூய்மையான பக்தி என்றால் என்ன? தூய்மையான பக்தி அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட கண்டதை கேட்கக்கூடாது. எனக்கு வீடு கட்டி கொடுங்க, எனக்கு பணம் வேணும், என் வீடு பாதியில நின்றுருச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இப்படி போய் கடவுள்கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது. அது தூய்மையான பக்தியே இல்லை, அது வியாபாரமாக ஆகிடும். கடவுள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம கடவுள்கிட்ட நம்ம போய் நிற்கணும். அப்போ உன்னோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு கடவுள் உன்னோட எடுக்குடி கிடையாது. அவருக்கு தெரியும் நீ அவருடைய குழந்தை, நீ அவருக்கு என்ன செய்யணும், எப்போ செய்யணும்ன்றது கடவுளுக்கு தெரியும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். நீ கேட்டதெல்லாம் கடவுள் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? அப்புறம் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அதுல கண்ணப்ப நாயனார் தூய்மையான பக்தி செஞ்சாரு. அவர் மாதிரி பக்தி செய்ய முடியுமா அந்த காலத்துல? கண்டிப்பா முடியாது. அனுமன் ராமர் மேல பக்தி வச்சிருந்தாரு, நெஞ்சியை பொழந்த காட்டினார், ராமர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு. கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் சோதிக்கிறாரு. ஏன்னா அவர் காட்டுல கறி மீன் இதுதான் கொண்டு போய் வைப்பாரு, சிவபெருமானை படைப்பாரு. அது படைக்கும்போது சிவபெருமானுக்கு அன்பு ஏற்பட்டுச்சு கண்ணப்ப நாயனாருக்கு. ஆனா அது கண்ணப்ப நாயனாருக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றாரு, சிவபெருமான் கண்ணப்ப நாயனார் சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சிவலிங்க கண்ணுல இருந்து ரத்தம் வர மாதிரி சிவபெருமான் சோதிக்கிறாரு. கண்ணப்ப நாயனார் பார்த்தோன்னு என்ன பண்றாரு, ஐயோ என் கடவுள் கண்ணுல இருந்து ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போய் இலையெல்லாம் எடுத்துட்டு தொடச்சு பாக்குறாரு. அப்பயே ரத்தம் நிக்கல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, தன் கண்ணையே நோண்டி சிவபெருமான் அந்த லிங்கத்தை பொருத்தினாரு. அப்படிப்பட்ட தூய்மையான பக்தி செஞ்சாரு. சரி, அந்த கண்ணில் பொறுத்தினார், இன்னொரு கண்ணில் சும்மா இருக்குமா, சிவபெருமான் சும்மா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டார். அவர் இன்னும் லீலையை தொடங்குறாரு. மறு கண்ணிலையும் ரத்தம் வருது. அப்பவும் என்ன பண்றாரு கண்ணப்ப நாயனாரு, நான் இந்த கண்ணையும் நான் சிவபெருமான் நான் பொறுத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணு நோண்ட வராரு. அப்ப என்ன சொல்றாரு, சிவபெருமான் நீ தூய்மையான பக்தன், நீ உனக்காக வாழ்ந்தவன்ல, நீ எனக்காக வாழ்ந்தவன்னு சொல்லிட்டு அவருக்கு முத்தி மோட்சத்தையும் கொடுக்குறாரு. அப்ப அது மாதிரியான பக்தி இன்னைக்கு யாராச்சும் பண்றாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இல்லை நாட்டுல. இன்னைக்கு கடவுள் கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுறோம், கடவுள் கொடுக்கலன்னா கடவுளை திட்டுறோம். நாம அது மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது. நம்ம சரி, அப்ப கோவிலுக்கு போறோம், நம்ம வழிபடுறோம் அப்படின்னா எப்படி அப்படின்னா கற்பூரம், ஊதுபத்தி, தேங்காய் பழம் இதெல்லாம் நம்ம வச்சு வழிபடுறோம். இதெல்லாம் எதுக்குன்னா கடவுள் அதை ஏத்துப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டார். ஒரு சிலரெல்லாம் உயிர் பலி கூட கொடுப்பாங்க. பன்றியை வெட்டுறது, ஆடை வெட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் உயிர் பலி எல்லாம் திருதெய்வங்களுக்கெல்லாம் அந்த வில்லேஜில் பார்த்தோன்னா உயிர் பலி கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா கடவுளுக்கு உலகத்துல எல்லாருமே சமம்தான். 72,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது உலகத்துல. அத்தனை கோடி ஜீவராசிகளும் இறைவனுக்கு சமம் தான்.
இது வேற்றுமையே கிடையாது. அப்படின்னும் போது அந்த உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறார். அந்த சின்ன எறும்பு கூட இறைவனுடைய குழந்தை தான். அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஒரு ஆடை வெட்டுறது, பன்றியை வெட்டுறது, கோழியை வெட்டுறது அப்படின்னும் போது இறைவன் அவனுக்கு கண்டிப்பா அருளே வழங்க மாட்டார். அது பெரும் பாவத்தை தான் உண்டாக்கும். புரியுதா? நல்ல கேள்வி. மறுபடியும் பிறப்போமா அப்படின்னா மறு ஜென்மம் என்பது இருக்குதான்னு கேள்வி. கட்டாயம் உண்டு. ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலே நேற்று நம்ம உயிரோட இருந்தோமா இல்லையா? இருந்தோம். இன்னைக்கு உயிரோட இருக்கிறோமா இல்லையா? நாளைக்கு உயிரோட இருப்போம், இல்லை இறந்தும் போவோம். ஆனால் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம நேற்று நம்ம உயிரோட இருந்தோம், முடிஞ்சு போனது. இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போம், நடக்க போறது. அப்ப சராசரி நம்ம வாழ்க்கையிலேயே 3 காலங்கள் இருக்குதே. அப்ப போன பிறப்புல நம்ம பிறந்தோம், இறந்தோம். இந்த பிறப்புல நம்ம பிறந்திருக்கிறோம், இந்த பிறப்புல நம்ம இறக்க போறோம். மறுபடியும் அடுத்த பிறப்புக்கு நம்ம போய் பிறக்க போறோம். இருக்காதா மறு ஜென்மம் என்பது? கட்டாயம். நான் சொல்லல, இது நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. மறு ஜென்மம் என்பது, மறு பிறப்பு என்பது கட்டாயம் உண்டு. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிப்பட்ட பிறப்பை நீ அறுக்கணும் அப்படின்னா, பிறப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னா, நீ இறை வழிபாட்டுல சிறந்து விளங்கணும், தூய்மையான பக்தி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல குருவை நீ அடையாளம் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பல உபதேசங்கள் வாங்கி அதுல நீ முழுமையா பயணம் பண்ண இந்த பிறப்புல இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிறப்புல நீ இறைவனை அடைஞ்சிருவ. கடவுள் எங்க இருக்கார்? கடவுள் எங்க இருக்கிறார்? ரொம்ப அற்புதமான கேள்வி இது. கடவுள் நாம உலகத்துல வெளியில தேடக்கூடாது. வெளியில தேடினா கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம பார்க்கவும் முடியாது, காட்சியும் கொடுக்க மாட்டார். அவர் விளையாட்டு பொம்மைல நமக்கு காட்சி கொடுக்கறதுக்கு. ஏன்னா சராசரி ஒரு மனிதன் போய் இந்த உலகத்துல ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்கிறது பெரும்பாடாக்குது. எவ்வளோ பேர் போய் தேடவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடவுளை போய் கண்டுபிடிக்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத கடவுள் இந்த உலகத்துல எங்க போய் தேடுறது? அவர் என்ன அட்ரஸை கொடுத்துருக்காரு கடவுளை போய் தேடுறதுக்கு? அப்ப சிவவாக்கியர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியேன்றாரு. ஏன்டா கடவுள் அங்கக்கிறாரு இங்கக்கிறாரு எங்கக்கிறாருன்னு தேடி 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 செத்து போனவன் எவ்வளோ எண்ணி சொல்ல முடியாதுரா. அவ்வளோ பேர் செத்து போயிருக்காண்டா கடவுள், நீ போய் தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்றாரு. சரி, எப்படிதான்ப்பா கடவுளை தேடுறது அப்படின்னா, உருதரித்த நாடியில் ஒடுகின்ற வாயுவை கருத்தினால் இறுதியே கபாலமேற்ற வள்ளீரில் விருத்தரும் பலராவர்கள் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் சத்தியன்றார். அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, கடவுள் உனக்குள்ளதான் இருக்கிறாரு, வெளியில் இல்லை அப்படின்றாரு. அப்ப கடவுள் வெளியில கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆன்மாவா இருக்கிறாரு. நம்மள ஆன்மாவா இருந்து நம்ம இந்த உலகத்துல வழி நடத்துறாரு கடவுள். அப்ப அவர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் இவர் சொல்றாரு, நம்ம பாம்பாட்டி சித்தரைய சொல்றாரு. உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். அப்ப உனக்குள்ளதான் கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க. மகான்களாக இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும், இல்லை யோகிகளா இருக்கட்டும், இல்லை சித்தர் மகான்களா இருக்கட்டும், எல்லாருமே கடவுள் உனக்குள்ளதான் இருக்கிறாங்க. மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு. கடவுள்ன்றது வெளியிலே கிடையாது. அப்ப உனக்குள்ள இருக்கிற கடவுளை தேடி எடுக்கணும், நல்ல ஒரு குரு கிட்ட போகணும். அவர் சொல்றபடி நம்ம நடந்துக்கணும், கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரும். கடவுள் நம்ம பார்க்கலாம். அதான் சொன்னார் திருவள்ளுவர், பற்றற்று பற்றற்றானை பற்றி கொள்ளுன்னாரு. இந்த உலக பொருள் எல்லா பொருள் மேல உனக்கு பற்று இருக்கக்கூடாது. இது மேல உனக்கு பற்று இருந்துச்சு அப்படின்னா கடவுள் பற்று வராது. கடவுள் மேல உனக்கு பற்று வந்துருச்சு அப்படின்னா இந்த பற்றுலாம் உனக்கு போயிடும். புரியுதா? அதான் பற்றற்று பற்றற்றானை பற்றிக்கொள். கடவுள்ன்றது எது மேலும் பற்று இல்லாம இருக்கிறான்டா, அது மாதிரி நீயும் பற்று இல்லாம இரு. ஆனா பற்று இல்லாம இருந்து கடவுள் மேல பற்று இல்லாம இருக்காத, கடவுளை பற்றி கொள்ளுன்றாரு. அதான் சொல்றாரு திருவள்ளுவர், பற்றற்று பற்றற்றானை நீ போய் பற்றிக்கொள் அப்படின்றாரு. புரியுதா? அப்ப கடவுள் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் தூண்லையும் இருப்பாரு துரும்புலும் இருப்பாரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரற்ற தூண்ல இருக்கிறாரு, உயிரில்லாத துரும்புல இருக்கிறாரு, உயிரக்கிற உனக்குள்ள இருக்க மாட்டாரு கடவுள்? கண்டிப்பா இருப்பாரு. அப்ப நமக்குள்ளதான் இருக்காரு கடவுள். அந்த கடவுளை தேடி எடுக்க நமக்கு வழி தெரியல. இந்த கடவுள்ன்ற அந்த மிகப்பெரிய பொக்கிஷன் நமக்குள்ள இருக்கிறது நம்மள கண்டுபிடிக்க முடியாம தடுக்கிறது எது அப்படின்னா நம்முடைய மனம்தான். இந்த மனம் இந்த சிற்றின்பத்தையே நாடும்போது பேரின்பத்தை நாடாது. பேரின்பத்தை நாடும்போது தான் இறைவன் நமக்கு யாருன்றது தெரியும். சிற்றின்பன்றது வரும் போகும், பேரின்பன்றது வந்தா போகவே போகாது, அது நிலையானது. பேரின்பம் என்பது ஆன்மாவிடம் இருந்து வரது, சிற்றின்பம் என்பது மனசுல இருந்து வரது. புரியுதா? கடவுளை நம்ம வழிபடும் போது இந்த உலகத்தையே நம்ம மறந்த நிலையில அப்படி இருந்தா அப்படின்னா கடவுள் நமக்கு தெரிவார்.
கடவுள் நமக்கு தெரியும் போது இந்த உலகம் நமக்கு தெரியாது. புரியுதா? ஒன்று உலகம் தெரியும், இல்லைன்னா கடவுள் தெரிய மாட்டாரு. இல்லைன்னா கடவுள் தெரிவாரு, உலகம் தெரியாது. அப்ப நீ உனக்குள்ள தேடும் போது, உன்னை நீ மறக்கும் போது உலகம் உன்னை விட்டு மறைஞ்சிடும், கடவுள் தெரிவார். அப்ப கடவுள் உன்னை விட்டு மறையும் போது இந்த உலகம் உன் கண்ணு முன்னாடி வந்துடும், உலகம் மட்டும் தெரியும். புரியுதா? அப்ப இரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மகான்கள், ஞானிகள். இதையும் கடந்து போனவங்க அவங்கெல்லாம்.